தமிழுக்கும் மலைகளுக்கும் எப்பொழுதும் தொடர்புண்டு. அதன் வழியில் செஞ்சி அருகே இருக்கக்கூடிய திருநாதர் குன்றும் உள்ளது. இதனை சிறு கடம்பூர் மலை என்றும் கூறுவர். இப்பகுதி சிங்கபுரி நாடென்றும் அழைக்கப்பட்டிருக்கிறது. இம்மலை தமிழ் வரலாற்றில் முக்கிய இடம் பெற்றுள்ளதில் ஆச்சரியம் ஏதுமில்லை என்பதை இக்காணொளியின் இறுதியில் நீங்கள் உணர்வீர்கள். செஞ்சியிலிருந்து மேல் மலைனூர் செல்லும் வழியில் சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் சிங்கவரத்திற்கு முன்பாக உள்ளதுதான் இந்த திருநாதர் குன்று. மலைக்குன்றின் மீது ஏறும்போது இடது பக்கம் 2ஆக உடைந்த ஒரு புடைப்புச் சிற்பத்தையும் பார்க்க முடிகிறது. இந்த சிற்பத்தில் காணப்படும் கல்வெட்டு ஒன்று கோயிலில் விளக்குகளை எரிப்பதற்காக தானமாக கொடுக்கப்பட்ட 400 ஆடுகளை பற்றிய செய்தியை தெரிவிக்கின்றது. குன்றின் உச்சிக்கு சென்று பார்த்தால் 3 பக்கமும் கற்பாறைகளால் சூழப்பட்ட ஒரு திறந்த வழி பகுதியை பார்க்க முடிகின்றது. இங்கு காணப்படும் மிகப்பெரிய பாறை ஒன்றின் கிழக்கு பகுதியில் 24 தீர்த்தங்கரின் புடைப்புச் சிற்பங்கள் 2 வரிசைகளில் வரிசைக்கு 12 வீதம் கண்களை கவரும் வகையில் செதுக்கப்பட்டுள்ளன. சமண மரபில் இந்த சிற்ப அமைப்பு சதுர் விம்சதி என்று அழைக்கப்படுகின்றது. தீர்த்தங்கர்கள் அர்த்த பரியாங்காசனத்தில் அமர்ந்து காணப்படுகின்றனர். தீர்த்தங்கர்களுக்கு சந்திராதித்தம், நித்திய வினோதம், சகலபாசனம் என்னும் முக்குடைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த புடைப்புச் சிற்பங்கள் கிபி 9ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக இருக்கக்கூடும் என வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள். இதுபோன்ற திறந்தவெளி பாறை சிற்பங்கள் தமிழ்நாட்டில் 2 இடங்களில் மட்டுமே காணப்படுகின்றன. ஒன்று இந்த திருநாதர் குன்றில் உள்ளது, மற்றொன்று தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலையில் உள்ள நெற்சுரத்தில் காணப்படுகின்ற சிற்பங்கள். சிற்பங்கள் இருக்கும் இந்த பாறையின் இடதுபுற மேல் பகுதியில் முக்குடையுடன் கூடிய தீர்த்தங்கர் ஒருவரின் புடைப்புச் சிற்பத்தையும் நாம் பார்க்க முடிகின்றது. சிற்பங்கள் இருக்கும் இந்த பாறையின் மேற்கு பகுதியில் ஒரு சிறு குகை ஒன்றும் காணப்படுகின்றது. இந்த குகையின் விளிம்பில் நீர்ப்புருவம் ஒன்று வெட்டப்பட்டுள்ளது. இதனால் இந்த குகையில் சமண துறவிகள் வாழ்ந்திருக்கக்கூடும் என கருதலாம். இந்த குன்றின் சமதள பரப்பில் 2 தமிழ் வட்டெழுத்து கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. திருநாதர் குன்றினுடைய உச்சியிலே இருக்கிற அந்த மலைக்குகையில் சமண முனிவர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளமாக கல்வெட்டுகள் இருக்கிறது. அது கிபி 5ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டு. அதிலே சிறப்பு என்னவென்று சொன்னால், ஐ என்கின்ற எழுத்தை முதலாக அங்கேதான் அந்த கல்வெட்டிலே தான் கண்டுபிடித்திருக்கிறார்கள். சந்திர நந்தி என்கின்ற சமணத்துறவி 57 நாட்கள் சல்லோகனம் என்று சொல்லுகிற உண்ணா நோன்பிருந்து உயிர் நீத்த செய்தியையும், கிபி 8ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த இளைய படாரகர் என்கின்ற சமணத்துறவி 30 நாட்கள் உண்ணா நோன்பிருந்து உயிர் நீத்த செய்தியையும் அந்த கல்வெட்டிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த கல்வெட்டினுடைய வாசகம் 57 சனம் நோற்ற சந்திர நந்தி ஆசிரிகரு நிசிதிகை. இக்கல்வெட்டு 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு. சந்திரநந்தி குறித்த இந்த கல்வெட்டில்தான் தமிழ் எழுத்தில் ஐ என்ற எழுத்து பிறந்திருக்கக்கூடும் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள். இந்த வட்டெழுத்து கல்வெட்டில் ஐ எழுத்தின் வடிவம் திரிசூலம் போன்று இருப்பதையும் கவனியுங்கள். ஆகவே இங்கு ஐ பிறந்த பிறகே தை என்ற சொல் பிறந்திருக்கக்கூடும் என்று வரலாற்று ஆர்வலர்கள் கருதுகின்றார்கள். அதேபோல் அதற்கு பக்கத்தில் 30 நாளன சனநோற்ற இளைய படார் நிசிதிகை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த கல்வெட்டு கிபி 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு. முதல் கல்வெட்டு சந்திரநந்தி 57 நாட்கள் உண்ணா நோன்பிருந்து இறைவனடி சேர்ந்த செய்தியையும், அடுத்த கல்வெட்டு இளைய படாரகர் 30 நாட்கள் உண்ணா நோன்பிருந்து இறைவனடி சேர்ந்த செய்தியையும் இன்று வரை சொல்லி கொண்டிருக்கிற மிகப்பெரிய வரலாற்று பதிவு. சமண துறவிகள் உண்ணா நோன்பிருந்து உயிர் நீர்த்த இடம் என்ற பொருளில் நிசிதிகை என்ற சொல் இந்த 2 கல்வெட்டுகளிலும் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இது
சமணர்களினுடைய புனித இடமாக, புனித தலமாக சமண மக்களும் செஞ்சி வாழ் பகுதி மக்களும் இன்று வரையில் பார்த்து வணங்கி கொண்டிருக்கிற புனித பூமி திருநாதர் குன்று.